ஹமாஸ் இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸை கொடுத்த ரிப்ளை அப்படியே சொல்றேன், மடையன் மாதிரி கைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுதானே நம்மடாக்கள். ஹமாஸினுடைய வீரர்கள் ரஃபா பிரதேசங்கள்ல பாதுகாப்புக்கு இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய வீரர்கள் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கேம்புகளுக்கு பின்னால போய் இந்த அபு ஷபாபினுடைய டீம் ஒளிஞ்சி இருந்திருக்காங்க. இவங்களை நோக்கி ஹமாஸ் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதாமர் பென் வீரும் ஸ்மோட்ரிச்சும் இது ரெண்டும் எப்படிப்பட்ட தருதலைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய வெளி விவகார செயலகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடறாங்க. என்ன அப்படின்னு சொன்ன, இவ்வாறான விடயங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு செய்யறது வந்து யுத்த நிறுத்தத்தினுடைய அப்பட்டமான மீறலாகும். இன்றைய நாள் என்னுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் இப்போ வந்து யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அடுத்த யுத்தம் ஆரம்பிச்சிட்டா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஹமாஸும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆக இந்த காணொலியை முழுமையாக பார்த்தா தான் இன்றைய நாளுக்குரிய முழுமையான விவரங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இவ்வாறான விடயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே காசாவில் நடக்கிற உண்மையான நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளினுடைய ஆரம்ப கட்ட தகவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஆர்டர் ஒன்றை ரஃபா பிரதேசங்கள் இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு போறார். என்ன அப்படின்னு சொன்னா, ரஃபா கடவை உடனடியாக மொத்தமாக மூடுமாறு சொல்லி இருந்தார். ரஃபா பிரதேசங்களில் இருந்துதான் அதிகமான உணவுப் பொருட்கள் காசாவுக்குள்ள வந்து கொண்டிருக்கு. மருத்துவ பொருட்கள் எல்லாமே வந்து ரஃபா கடவை ஊடாக தனிப்ப காசாவுக்குள்ள வர வேண்டியது இருக்கும். இவ்வாறான விடயங்கள் எல்லாமே வந்து ரஃபா பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட்டு கொண்டு வர நேரங்களில் ஹமாஸ் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இந்த ரஃபா ஊடாக காசாவில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நோயாளிகள், ஊனமுற்றவர்கள், குண்டு தாக்குதலால் காயமடைஞ்சவங்க, உயிரிழந்தவர்களினுடைய உடல்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றத்துக்கும் அவர்களுக்கு வெளியில கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கிறதுக்கும் இந்த ரஃபா கடவை திறந்திருக்க வேண்டும். ஆக இவ்வாறான விடயங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்யறது வந்து யுத்த நிறுத்தத்தினுடைய அப்பட்டமான மீறலாகும். இதை மத்தியஸ்தர்கள் உடனடியாக கருத்தில் கொண்டு ரஃபா கடவையை உடனடியாக திறந்து வைக்குமாறு குறிப்பாக கத்தார், துருக்கி ஆகிய நாடுகளுக்கு ஹமாஸ் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த யுத்த நிறுத்தம் கைச்சாத்திடப்படும் பொழுதே ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க, பேசினால் பொய் பேசுவார்கள், வாக்களித்தால் மாறு செய்வார்கள், நம்பினால் மோசடி செய்வான். இவனுகள் தான் இஸ்ரேல். இதுதான் இஸ்ரேலை பற்றி ஹமாஸ் கிட்ட இருக்கிற கோட்பாடு. ஆக எங்களுக்கு இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் திட்ட தெளிவா சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலையும் மத்தியஸ்தம் வகிச்ச நாடியது கத்தார், துருக்கி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஹமாஸை யுத்த நிறுத்த உடன்படிக்கை கையெழுத்திடுமாறு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப இஸ்ரேல் ஏதாவது தவறு செஞ்சா அந்த தவறுகளை கத்தாரும் துருக்கியும் தான் இப்ப ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு தான் என்னென்றாலும் இப்ப ஹமாஸ் கேட்கணும் அப்படிங்கிறதான் ஆரம்ப வீடியோக்களே நான் சொல்லியிருந்தேன். துருக்கி கிட்ட கேட்பாங்க, அதே மாதிரி கத்தாருக்கிட்டையும் ஹமாஸ் கேட்கணும் என்று அவங்க தான் இதுக்குரிய மீடியேட்டர்ஸ். அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள 47க்கு மேற்பட்ட யுத்த நிறுத்த மீறல்களை செஞ்சிருக்காங்க. 38 பேர் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருந்தாங்க. நேற்றைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், 11 பேர் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருந்தாங்க சீஸ்ஃபயர் இருக்கிற டைம்ல. அது மட்டும் இல்லாம 143 பேர் இதுவரைக்குமே வந்து காசாவுக்குள்ள காயமடைஞ்சிருந்தாங்க. ஆக இவ்வாறு ரஃபா கடவை ஒரு பக்கம் பூட்டியிருந்த நேரங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரங்களில் காசாவுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அபு ஷபாபினுடைய தலைமையில் இருக்கிற குழு, அதே மாதிரி பலஸ்தீனியன் அத்தாரிட்டி, அதாவது மஹ்மூத் அப்பாஸினுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற பாலஸ்தீனியர்களினுடையதும் ஆதரவு பெற்ற அபு ஷபாபினுடைய டீம் வந்து இப்போ காசாவுக்குள்ளே இருக்கு. இந்த டீமுக்கு முழுமையாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வெளி விவகார செயலகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய மக்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்களை ஹமாஸ் செஞ்சு கொண்டு இருக்காங்க, யுத்த நிறுத்த மீறல்களை ஹமாஸ் செஞ்சு கொண்டு இருக்காங்க வெளிப்படையா அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து தகவல் வந்து இருந்துச்சு. இந்த தகவலுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய மக்களை ஹமாஸ் தாக்கினா நாங்கள் இறங்குவோம்,
இது எப்படிப்பட்ட ஒரு பைத்தியாரத்தனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எப்படிப்பட்ட ஒரு மோடத்தனம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி விளக்கம் கதைச்சு கொண்டு இருக்கானல் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் ஹமாஸ் இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸை கொடுத்த ரிப்ளை அப்படியே சொல்றேன், மடையன் மாதிரி கைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுதானே நம்மடாக்கள். அப்படியே சும்மா கிளிப்பிள்ள மாதிரி கைச்சி இருக்கணும். நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மீறல, தொடர்ச்சியாக யுத்த நிறுத்தத்தை நாங்கள் செயற்படுத்தி கொண்டே இருக்கோம். தேவையில்லாமல் நீங்கள் இந்த விஷயத்துகள் எல்லாம் எங்கள்கிட்ட பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமே உங்களுக்கு இல்லை அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சொல்லிக்கொண்டிருந்த நேரங்களில் இன்னைக்கு காசாவினுடைய ரஃபா பிரதேசங்களில் இஸ்ரேலிய மீடியாக்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், யுத்த நிறுத்தம் அமுல்ல இருக்கும் பொழுதே ஹமாஸினுடைய வீரர்கள் ரஃபா பிரதேசங்களில் பாதுகாப்புக்கு இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களினுடைய வீரர்கள் மேலே தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஸோ ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தை மீறிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த தகவலை போட்டும் உடனடியாக அந்த இடத்துல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய விமானம் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு காசா பிரதேசங்களில் இருக்கிற ஜபாலியா பிரதேசங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் இப்போ இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. ரஃபாவில் நடந்த தாக்குதலில் பொறியியல் துறை வாகனம் ஒன்று முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 4 பேர் பயணிச்சிருக்காங்க. 2 பேர் படுகாயம் அடைஞ்சதாகவும் 2 பேர் இறந்து போனதாகவும் தகவல்கள் இப்போ வந்து கொண்டிருக்கு. இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள அபு ஷபாபினுடைய டீம் இப்போ காசாவுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் தானே. இப்போ இந்த அபு ஷபாபினுடைய டீம் காசாவில் ரஃபா பிரதேசங்கள் இருந்திருக்காங்க. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆதரவை பெற்ற இந்த படைக்குழுக்கள் காசா முழுவதும் ஹமாஸ் துரத்தி வேட்டையாடி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் ரஃபாவிலையும் இவங்களுக்கு எதிராக ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் பொழுது அவங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் ரஃபா பிரதேசங்களில் அவர்களுடைய கேம்புகள் இருக்குதானே, கேம்புகளுக்கு பின்னால போய் இந்த அபு ஷபாபினுடைய டீம் ஒளிஞ்சி இருந்திருக்காங்க. இவங்களை நோக்கி ஹமாஸ் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை நோக்கி செஞ்ச தாக்குதல்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய வாகனம் சேதமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கு. இதுல இன்னொரு உண்மை தன்மை ஒன்று, ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய கேம்புகள்ல இந்த அபு ஷபாபினுடைய டீமுக்கு இஸ்ரேல் ஆதரவு வழங்கியிருக்காங்க. ஹமாஸ் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக தாக்குதல் செஞ்சு இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் இப்ப ஜபாலியா பிரதேசங்களையும் ரஃபா பிரதேசங்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் தாக்குதல் செஞ்சு கொண்டு வரதுக்குரிய முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப உடனடியாக நெத்தன்யாஹுவினுடைய ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டு இருக்காம். நெத்தன்யாஹு மற்றும் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் இவங்க 2 பேரும் இப்ப சந்திப்பொன்றில் இருக்கிற இந்த நேரங்களில் இதாமர் பென் வீரும் ஸ்மோட்ரிச்சும் இது 2 எப்படிப்பட்ட தருதலைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே மிருகங்கள். இந்த 2 மிருகமும் சொல்லியிருக்க என்ன அப்படின்னு சொன்னா, திருப்பியும் நாம யுத்தத்தை காசாவில் ஆரம்பிக்கணும், உடனடியாக ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம இவர் நெத்தன்யாஹு ஒரு பக்கம் இந்த மீட்டிங்கை வச்சு கொண்டிருக்கக்குள்ள ஹமாஸினுடைய மூத்த அதிகாரியான இசத் அல் ரிஷ்க் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸை பொறுத்த வரைக்கும் யுத்த நிறுத்தத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கோம். இப்போ யுத்த நிறுத்தத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மத்தியஸ்தர்களினுடைய நடவடிக்கைகளை பெஞ்சமின் நெத்தன்யாஹு முறியடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கார். ஸோ இன்னொரு புறமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் லெபனான்ல என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கட்டாயம் உற்று நோக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். லெபனான்ல இப்போ இடைக்கிடைக்க போய் வான்வழி தாக்குதல் செஞ்சு போட்டு வருவாங்க. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஸ்புல்லா ஓரளவுக்கு சைலண்ட் ஆகியா இருந்தாலும் அவர்களுடைய மீள் கட்டமைப்பு மீண்டும் அவங்க உருவாகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தெற்கு லெபனான் பிரதேசங்களை குடியேறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதைத்தான் இப்ப ஹமாஸுக்கு எதிராகவும் காசாவுக்குள்ளே இஸ்ரேல் வருங்காலங்களில் தொடர்ச்சியாக முழுமையான யுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஹமாஸினுடைய மீள் கட்டமைப்பையும் காசாவினுடைய மீள் கட்டமைப்பையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியாக இவ்வாறு சீண்டிக் கொண்டே இருக்கும். மொத்தமாக யுத்த நிறுத்தத்தை மீறல. பட் இப்படி காசாவை எப்பெல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது, 1% கூட காசா வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் கடும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. காசாவில் ஒரு புறம் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் நடத்தி கொண்டு வரக்குள்ள மேற்கு கரையின் தூபாஸ் பிரதேசங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் மணிக்கணக்கான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மேற்கு கரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பலஸ்தீனிய அதிகார சபையின் கீழே இருக்கிற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசங்களில் இருக்கிற முஸ்லிம்கள்
முஸ்லிம்களின் வீடு திடீர்னு மாதிரி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் என்ன வாங்கடா புல்டோசர்களோட உழுபாட்டு வீட்டுக்குள்ள ஆட்கள் இருப்பாங்க, படுத்து கொண்டு இருப்பாங்க, வேலைஞ்சு கொண்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து சொல்லாம கொள்ளாம வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி போட்டு இஸ்ரேல் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை இன்றைக்கும் மேற்கு கரை பிரதேசங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் செஞ்சிருக்காங்க. செஞ்சு கொண்டிருந்த நேரங்களில் ஹமாஸினுடைய குத்ஸ் பிரிகேட் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய புல்டோசருக்கு எதிராக வெடிகுண்டு தாக்குதலை நடாத்தி இருக்க இன்னைக்கு அப்படி என்று சொல்லி குத்ஸ் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம யோசிக்கலாம், போர் நிறுத்தத்தை ஹமாஸ் மீறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து காசாவுக்குள்ள மட்டும்தான், வெஸ்ட் பேங்கில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் வந்து வேணுமென்று போய் அடிக்கையும் இல்லை. தேடி வந்த வம்பை விட்டு போட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் அப்படிப்பட்ட ஆட்களும் இல்லை அப்படிங்கிறத ஹமாஸ் சொல்லி போட்டுத்தானே. அப்படிங்கிற போலான் நீங்கள் தேடி வந்தீங்க, உங்களுக்கு நாங்கள் அடித்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க அடித்ததுக்கு பிறகு இந்த வெடிகுண்டு தாக்குதல் செஞ்சதுக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் வந்து பின்வாங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது இஸ்ரேலில், பிரதமர் தேர்தல். அந்த தேர்தலையும் நான் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கார் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் அச்சுறுத்தல்களை நாம் நிறுத்திட்டோம், ஆனால் ஈரான் மொத்தம் அச்சுறுத்தலை நாம் நிறுத்திட்டோம், ஆனால் ஈரானுடைய மோதல் நிறுத்தப்படலை. ஈரான் அடிக்க மாட்டானுகள், ஆனா அடிப்பானுகள். அதுக்கு நான் வேணும், எலெக்ஷன்ல என்ன நீங்க வெளில வைக்கணும் அப்படிங்கிறதை நாம் இதுக்கு அர்த்தமாக கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கண்கள் ஈரானை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றா ஈரான் 12 நாள் அடிச்ச அடியில் நெத்தன்யாகு இன்னும் படுக்கலையாம் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தமாயிருக்கு. அதை பற்றியே நாங்கள் தினசரி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதை பற்றியே நாங்கள் ட்ரம்புடனும் பேசியிருக்கோம். அதாவது நான் இருந்தால் தான் ட்ரம்போட கடும் ஒத்துமையா நாங்கள் இருக்கலாம். ஆக ட்ரம்போட நாம பேசியிருக்கோம். நம்ம 2 பேருமே சேர்ந்து அமெரிக்கா நம்ம கூட இருக்கி நம்ம சேர்ந்து ஈரானுக்கு அடிக்கலாம். அதுதான் ஈரான் சொல்லியிருந்தாங்க, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு மாறி அடிச்சா மற்ற பிள்ளை என்ன செய்யுமாண்டா ஓடி போய் வாப்பா கிட்ட போய் செல்லுமா, அப்படி இவன் போய் வாப்பா கிட்ட செல்லுவான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவிச்சிட்டாங்க. அது தனி இப்போ ட்ரம்ப் கிட்ட போய் நாங்கள் செல்லிருக்கோங்கிறத வெக்கம் இல்லாமல் நெத்தன்யாஹு ஒப்புக்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோலான் ஹைட்ஸ் மற்றும் சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள், அதாவது நாங்கள் போய் இப்போ கைப்பற்றி வச்சிருக்கமே சில இடங்கள், இதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் விட்டு போட்டு பின்வாங்க மாட்டோம் அப்படி என்றும் அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் காசாவில் யுத்தம் இன்னும் மொத்தமாக நிறைவடையலை. இந்த யுத்தம் நிறைவடையணும் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கீழே போட வேண்டும். அப்படி போட்டால் மட்டும்தான் யுத்தம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு பக்கம் சொல்லியிருக்கார். ஓகே, காசாவினுடைய நிலைமை இப்படி இருக்கோல அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் யுத்தம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவைக்கில்லாத யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பாகிஸ்தானுக்கு வந்து இடைக்க பைத்தியம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய வீடியோக்கு முந்தின நாள் வீடியோக்களையும் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் யுத்தம் பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வந்து தோஹா கத்தாரில் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய முடிவுகள் கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் மொத்தமாக இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி கத்தாரில் உறுதிப்பாடு எடுத்திருக்காங்க. அதுக்குரிய அக்ரிமெண்ட் வந்து கத்தார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் அக்டோபர் 25ஆம் தேதி துருக்கியினுடைய தலைநகரமான ஸ்டன்புல்ல அடுத்த கட்ட கூட்டங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தார் அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்திற்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிச்ச தலைமை வகிச்ச மிக முக்கியமான 2 நாடுகள் உண்டு, கத்தார் மற்றும் துருக்கி. ஓகே, இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் இன்றைய நாளினுடைய யுத்த நிறுத்த மீறல்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க? இது நம்ம வந்து எதிர்பார்த்துதான், என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்பார்த்துதான். இஸ்ரேல் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறுவான், அவனாலே இப்ப சின்னத்தை செஞ்சிருக்கானுங்கள், என்ன இந்த யுத்த நிறுத்தத்தை மீறுவான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க இது சம்பந்தமா என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.